ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பின்னங்களில் பேசிக். இதில் கூட்டல், கழித்தல், பிரித்தல், பெருக்கல் எல்லாம் இருக்கும். இதில் நம்ம முதல்ல கூட்டல் கணக்கை பார்ப்போம். ஒரு கணக்கு நான் உதாரணமாக இங்கே செஞ்சுருக்கேன். அடுத்து இரண்டாவது உதாரணத்தை பார்ப்போம். ரெண்டாவது கணக்கு 4 மேல் 1 7 4 மேல் 2. இப்படி இருந்தால் முதல்ல அடிகள் சமனாதானே இருக்குது. இந்த அடிகள்னு இந்த நாலும் அடிகள்னு சொல்லுவோம். இதை அடி, இது பகுதி, சரியா? இது அடிகள்னு நம்ம சொல்லுவோம். அடிகள் சமனாக இருந்தால் 4, சமனாக இருந்தால் 4ன்னு கீழே ஒரு அடியாக போட்டுடலாம். மேலே 1 7 2, அதை அப்படியே பார்த்து எழுதிட வேண்டியது. அடுத்ததா 4 மேல் எத்தனை 1 2 எத்தனை 3 அப்படின்னு எழுதிடலாம். அடுத்தது 5 மேல் 1 7 5 மேல் 3. அடிகள் 2 சமனாக இருக்குது. 5 1 7 3. அப்போ 5 5 மேல் 4 1 3 4 அப்படி போட்டுடலாம். அடுத்தது இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 மேல் 2 சக 10 மேல் 3. இப்போ 10 அப்படியே போட்டு இந்த மேலே 2 சக 3 போட்டா 10 5. இதை நம்ம சுருக்கலாம். இதான் 5ஆல் சுருக்குனா ஒரு முறை, இதான் 5ஆல் சுருக்குனா 2 முறை. அப்போ 2 மேல் 1 தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அடுத்தது 20 மேல் 2 சக 20 மேல் 10. அடிகள் 2 சமன். இப்போ 20 2 சக 10 20 மேல் 12. இதே 2ஆல் சுருக்கலாம். 6 10 10 மேல் 6. அதே 2ஆல் சுருக்குனா 3 5 5 மேல். ஏன் இப்படி ஒரே கோட்டில் எழுதுனேன்னு கீழே இடம் பார்த்ததுனால அப்படி எழுதுனேன். அடுத்தது 6வது கேள்வி. இது அடிடனே அடிகள் சமன் தான். அடிகள் 2 சமன். இப்போ அடுத்து பார்க்க போகிறது 15 மேல் 1 சக 15 மேல் 10. அடிகள் 2 சமன். அப்போ 15 1 சக 10 11 15. அடுத்து வாங்கியிருக்கணும். இது ரெண்டையும் நீங்கள் எழுதி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வியான எழுதி வரேன். 12 மேல் 4 சக 12 மேல் 6 5 மேல் 3 5 மேல் 3 சக 5 மேல் 1. இது கமெண்ட் ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கழித்தல். இதுலேயும் அடிகள் 2 சமனாக இருக்குது. அப்போ அடியில் சமன் 2 மேலே 2 சை 1 கீழே 2 மேல் 1. அடுத்து ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். இதுவும் 3 இதுவும் 3. அப்போ 3 2 சை 1. கழித்தல் அடிகள் 2 சமன். அப்போ 2 மேலே 2 இருக்குது, மேலே 2 சை 1. அப்போ கூட்டல் கணக்கு மாதிரியே இந்த மேலே 1 கழிக்கணும். அடிகள் சமனானது கழிக்கிறது தான் கீழே உள்ள நம்பர். அதே மாதிரி தான் வரும். இப்போ இதுலேயும் 3 இதுலேயும் 3. அப்போ இதுலேயும் 3 வந்துடுச்சு. மேலே 2 சை 1. அப்போ 3 மேல் 1. அடுத்தது 4வது கணக்கு. அடிகள் 2 சமன் 5 5. அப்போ 4லேருந்து 2 கழிச்சா 5 மேல் 2. அடுத்தது 4வது கணக்கு. 6 மேல் 3 சய 6 மேல் 2 கழிச்சா 6 சமன் 6 மேல் 3 சய 2. அப்போ 1 விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து 5வது கணக்கு. 5வது அடிகள் 2 சமன். அப்போ 7 எனக்கு 2 இருக்கு சய 1. அப்போ 7 மேல் 1. இலகுவான கணக்கு தான் எல்லாம். நம்ம ஈஸியாக விளங்கிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அடுத்து இது 2 15. அடிகள் சமன். 15 மேல் 5 சய 4. அப்போ 1 15 மேல் 1. அடுத்தது 7வது கணக்கு. 7வது கணக்கு 7 மேல் 7 சய 7 மேல் 6. இப்போ 7 7 சய 6 7 மேல்
உண்டு. இந்த கணக்கை நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்க. கூட்டல் கணக்கை திருப்பி ஒரு தடவை பார்ப்போம். அடிகள் சமனாக இருந்தால் அடி அப்படியே தான் வரும். மேலே உண்டு நினைக்கோண்டு, அப்போ உண்டு சக உண்டு 2 அடி 2 இதுவும் 2 இருந்தால் பிரிக்கக்கூடியது தானே. அப்போ உண்டு உண்டு பொன்னின் கிலோண்டுனா உண்டு தான் விட. இரண்டாவது கணக்கை பார்த்தோம்னா 4 மேல் 1 சக 4 மேல் 2 அடிகள் 2 சமன். அப்போ 4 மேல் 1 சக 2 4 மேல் 3. அடுத்தது மூன்றாவது கணக்கை பார்ப்போம். மூன்றாவது கணக்கும் அடிகள் 5 2 சமனாக இருக்குது. மேலே 1 மேலே 3. அப்போ 5 மேல் 1 சக 3 5 மேல் 4. அடுத்தது நாலாவது கணக்கு. நாலாவது கணக்கை பார்த்தோம்னா அடிகள் 2 10 சமன். அப்போ மேலே 2 இருக்குது. 10 மேல் 2 சக 3 10 மேல் 5. இது வந்து 5ஆல் சுருக்கக்கூடியதுனால 2 மேல் 1. இது 10ஆவதுனால சைடில் எழுதியிருக்கேன், பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது அஞ்சாவது கணக்கு 20 இங்கேயும் இருக்குது. அப்போ அடிகள் சமனாக இருக்குது. 20 மேல் 2 சக 10. அப்போ 20 மேல் 12 3 கீழ் 5 6 மேல் 10 ஒரு 2ஆல் சுருக்குனா திருப்பி 2ஆல் சுருக்குனா 3 மேலே 3 5ன்னு வரும். இது 5 கீழ் 3ன்னு சொல்கிறது சரியானது. ஆறாவது 2 15 அடிகள் 2 சமன். அப்போ 15 மேல் 1 15 10 15 மேல் 1 சக 10 15 மேல் 11. இந்த 2 கேள்விக்கும் நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். கழித்தல் கணக்கையும் திருப்பி ஒரு வாக்கி பார்ப்போம். 2 மேல் 2 சக 2 மேல் 1 அடிகள் 2 சமன். அப்போ 2 2 1 கழிச்சா 2 மேல் 1 விட. எனக்கு 3 இருக்குது, எனக்கு 3 இருக்குது. இப்போ அடி 2 சமனாக இருக்குது. 3 மேல் 2 சக 1 3 மேல் 1. 5 எனக்கு 5 அப்போ சமனாக இருக்குது. 5 மேல் 4 சக 2 5 மேல் 2. 6 அடிகள் 2 சமன். 3 2 கழிச்சா 6 மேல் 1. அடுத்து நம்ம அஞ்சாவது கணக்கை பார்த்தோம்னா 7 2 பக்கம் மேலே அப்போ சமனாக இருக்குது. அடி 7 மேலே 2 சக 1 7 2 1 கழிச்சு 7 அப்படியே இருக்கும். 2 1 கழிச்சா 1. அடுத்து ஆறாவது கணக்கு 15 மேல் 5 சக 15 மேல் 4 15 5 15 15 அடி 5 4 கழிச்சா 1 15 1. ஏழாவது 7 மேல் 7 சக 7 மேல் 6 7 6 கழிச்சா 1. அப்போ 7 மேல் 6 அடிகள் சமனாக இருக்குது. அப்போ 7 அப்படியே தான் வரும். இந்த கணக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். 3 கணக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். யார் சரியாக செய்யலான்னு பார்ப்போம்.